அனைவருக்கும் வணக்கம். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड प्रस्तुति कर्क कसड़ा कार्यक्रम के अंतर्गत सत्संग कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக சத்சங் என்ற நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கூடிய விரைவில் தமிழகத்திலே வாழ்கின்ற வட இந்திய மக்களுக்கு பயன் தரும் வகையில் ஹிந்தி மூலமாக தமிழ் கற்றுத்தரும் பணியினை தொடங்கியிருக்கின்றோம். लर्न तमिल थ्रू हिंदी. हिंदी के द्वारा तमिल सीखने की कला उसका अभ्यास शुरू होने वाला है. आशा है कि आप लोगों का हार्दिक सहयोग प्राप्त होगा और हमें प्रोत्साहन करेगा. எங்களை ஊக்கப்படுத்துவது என்று நான் நம்புகிறேன். எங்களை ஊக்கப்படுத்தி மேலும் மேலும் எங்கள் பணியை சிறக்க நீங்கள் ஆவணம் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைய தலைப்பு आज का शीर्षक है मित्रता. मित्रता मित्रता कैसी होती है? நட்பு என்பது என்ன? மித்ரதா ஜான் சே படுக்கர் होती है. உயிரை காட்டிலும் மேலானது. ஆனால் எப்படிப்பட்ட நட்பு வைக்க வேண்டும்? நட்பில் இருவகை உண்டு. ஒன்று நாம் சேரக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய நட்பு. சிலது ஏற்றுக்கொள்ளக்கூடாத நட்பு. தமிழில் அதை கூடா நட்பு என்று சொல்வார்கள். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, கூடா நட்பு கேடாய் முடியும். கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது தமிழ் பழமொழி. ஆக ஆங்கிலத்திலே சொல்வார்கள், உன் நண்பன் யார் என்று சொல், நான் உன்னை பற்றி சொல்கின்றேன் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்திலே. அதுபோல வள்ளுவர் சொல்வார், முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு என்பார். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு என்பார். அதே போல உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்பார். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நம்முடைய ஆடை அழும் நிலையில் இருந்தால் நம்முடைய கை உடனே சென்று ஆடையை கைப்பற்றி கொள்ளும், அதை மீண்டும் கட்டிக்கொள்ள சொல்லும், நம்முடைய மானம் காக்கும். அதுபோல் நமக்கு துன்பம் வருகின்ற பொழுது எவன் நமக்கு உதவுகிறானோ அவன்தான் நண்பன். ரஹீம் அவர் சொல்வார்கள், रहीमन सोई मीत है जो वीर परे टकराए. रहीमन सोई मीत है जो वीर परे टकराए. எவன் ஆபத்து வரும்போது உதவுகிறானோ அவன்தான் நமக்கு உண்மையான நண்பன். இங்கே இன்றைய பதிவிலே யாரெல்லாம் உண்மையான நண்பர்கள் அல்ல என்ற கருத்தை இங்கே பதிவு செய்ய விளைகின்றேன். கவியரசர் கூறுவார், எண்ணெயுடன் தண்ணீரை எப்படித்தான் கலந்தாலும் இரண்டும் ஒன்று சேராதடி முத்தம்மா, இயற்கை குணம் மாறாதடி என்றார். எண்ணெயுடன் தண்ணீரை எப்படித்தான் கலந்தாலும் இரண்டும் ஒன்று சேராதடி
கண்ணம்மா இயற்கை குணம் மாறாதடி என்பார். அதுபோல் நட்பு, தீயா நட்பு இருந்தால் அதனுடைய முடிவு தீமையாகத்தான் இருக்கும். ரஹீம் மேலும் சொல்கிறார், கதலி சீப் புஜங்க முக் स्वाति एक गुण तीन. कदली सीप भुजंग मुख स्वाति एक गुण तीन. जैसी संगति बैठिए वैसोई पल दीन. जैसी संगति बैठिए वैसे ही पल दीन. உன் நட்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அதற்கான பலனும் கிடைக்கும் என்று சொல்கிறார். இதை தோஹா சொல்லும் கருத்து என்னவென்றால், சுவாதி என்பது வானத்தில் உள்ள ஒரு நட்சத்திரம். அதிலிருந்து வருகின்ற நீர் தான் சிப்பிலே விழும் பொழுது முத்தாகிறது. அந்த நீர் புனிதமானது, அது அரிதாகத்தான் வரும். அந்த நீரானது கதலி என்று சொல்லப்படுகின்ற வாழை மீது விழுந்தால் அது கற்பூரமாகிறது. கதலி என்ற ஒரு வாழை உண்டு, அந்த வாழை மீது விழுந்தால் அது கற்பூரமாகிறது. பாம்பினுடைய வாயிலே விழுந்தால் புஜங்க முக்கு, பாம்பினுடைய வாய், பாம்பினுடைய வாயிலே விழுந்தால் அது விஷமாகிறது. சீப்பு, சிப்பிலே விழுந்தால் அது முத்தாகிறது. ஒன்றுதான், பொருள் ஒன்றுதான், அதன் சேருகின்ற தன்மைக்கு ஏற்ப அதனுடைய குணம் மாறுகிறது, அதனுடைய மதிப்பும் மாறுகிறது. ஆகவே நாம் ஒருவர்தான், நாம் சேரும் இடம் எப்படிப்பட்டவர்களோ அதற்கு ஏற்பத்தான் நம்முடைய பண்பு இருக்கும், நம்முடைய குணம் இருக்கும், நம்முடைய மதிப்பு இருக்கும், நம்முடைய மரியாதை இருக்கும், அனைத்தும் இருக்கும். அதுதான் சொல்கிறார் அவர், கதலி சீப்பு புஜங்க முக்கு சுவாத்தி ஏக். சுவாத்தி என்பது ஒன்றுதான், ஆனால் குண் தீன், என்னுடைய குணங்கள் பண்புகள் மூன்று. அதுபோல் ஜெய்சி சங்கத்தி பட்டியே, நாம் எப்படிப்பட்ட நண்பரோடு உட்கார்ந்திருக்கிறோமோ சேர்ந்திருக்கிறோமோ வைசோயி பல் தீன், அப்படித்தான் பலன் கிடைக்கும் என்று நான் தீன்னா எளிமையாக சுகைங்கிறேன் என்று ரஹீம் அவர்கள் மிக அழகாக சொல்கிறார். மீண்டும் சொல்கின்றேன், கதலி சீப்பு புஜங்க முக்கு சுவாத்தி ஏக்கு குண் தீன். ஜெய்சி சங்கத்தி பைட்டியே வைசோயி பல் தீன் என்று மிக அழகாக சொல்கிறார். அதே போல் மறுபடியும் சொல்கிறார் அவர், இது நம் எப்படிப்பட்ட ஆளோடு சேர்க்க வேண்டும் என்ற கருத்தை. அடுத்த கருத்து கூடா நட்பு என்ற கருத்தில் சொல்கிறார். அடுத்த வரிகளில் அவர் சொல்கிறார், அடுத்த வரியில் சொல்கிறார், रहीमन लाख बलि करो, रहीमन लाख बलि करो, अगुनी अगुन न जाए, अगुनी अगुन न जाए. ரஹீம் சொல்கிறாரு, நீங்கள் லட்சம் நன்மை செய்தாலும் கூட யாரெல்லாம் குணம் அற்றவர்களோ, அகுனி, குணி என்றால் குணமுள்ளவர்கள், அகுனி என்றால் குணம் அற்றவர்கள், அவர்களுடைய குணம் போகாது. ரஹீமன் லாக் பலி கரோ அகுனி அகுன்னா ஜாய். அடுத்த தீய பழக்கங்கள் அவனை விட்டு போகாது சொல்கிறார். ராக சுண்ணத்தை பய பியத்தகும் नागही सर्प और नागही விஷயிக் தே. ராக சொன்னத இசை கேட்கிறது, நாகம் இசைக்கு மயங்குகிறது, மகுடிக்கு மயங்குகிறது. சரி, அப்புறம் பயப்பியத்தை பாலும் குடிக்கிறது. ராக சொன்னத்தை பயப்பியத்தகும், ஆனால் சகஜ் தரிக்காய், ஆனால் அவருடைய இயல்பான குணம் தெரியுமா, விஷம் கொடுத்துத்தான். விஷத்தையே கக்கும், விஷத்தையே கொடுக்கும், நமக்கு சாப்பிட கொடுக்கும். சகஜ் அது இயல்பானது. சகஜ் தரி காய், தரி என்றால் விஷம்,
விஷத்தை நமக்கு கொடுக்கும், விஷம் கொடுக்கும், நம்மை கொல்லும். ஆக அதை எவ்வளவுதான் செய்தாலும் கூட அது சொல்வார்கள், தமிழ் சொல்வார்கள், நாயை குளிப்பாட்டி நடுவில் வீட்டில் வைத்தாலும் கூட அது கெட்டதைத்தான் சாப்பிடுகிறார்கள். அதுபோல் இங்கே தீயவருக்கு நாம் என்னதான் நன்மைகள் செய்தாலும் கூட அது நமக்கு தீமையே தரும், நன்மை அது தராது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு கதை சொல்லியிருக்கேன். நண்பர்கள் இருவர் காட்டு வழியே போகின்ற பொழுது அங்கே திடீரென்று ஒரு கரடி வருகிறது. அப்பொழுது ஒரு நண்பனுக்கு மரத்து மேல் ஏற தெரியும், கரடியால் மரத்தின் மேல் ஏற முடியாது. அவன் ஏறிக்கொண்டான் மரத்தின் மேலே. அடுத்தவனுக்கு மரம் ஏற தெரியாது. அவன் யோசிக்கிறான், சரி ஒரு உபாயம் செய்கிறான். கீழே இறந்தவனைப் போல படுத்துக் கொள்கிறான், மூச்சை அடக்கி படுத்துக் கொள்கிறான். அந்த கரடி வருகிறது, அந்த கீழே உள்ள மனிதனை பார்க்கிறது, மூச்சு இல்லை. ஆகவே அவன் இறந்து விட்டான் என்று கருதிவிட்டு போய்விடுகிறது. ஏனென்றால் கரடியானது இறந்த பொருட்களை சாப்பிடாது. பெரும்பாலும் சிங்கம் கூட புலி கூட வேட்டையாடி சாப்பிடுமே தவிர அது இறந்த மாட்டையோ மானையோ ஆட்டையோ எருமையோ சாப்பிடாது. உயிருள்ள பொருளை வேட்டையாடித்தான் சாப்பிடும். அதே போல் பஞ்சாபிலே சீக்கிய மக்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், தாடிச்சுட்டு இருப்பாங்க, டபுள் கட்டியிருப்பாங்க. சிக் என்ற ஒரு ஜாதி ஒரு இனம் இருக்கிறது. அந்த சீக்கியர்கள் புலாகுபவர்கள், நான்வெஜ் சாப்பிடுபவர்கள். அவர்கள் இந்த நான்வெஜ் சாப்பிடும் பொழுது ஆட்டையோ அல்லது கோழியோ போன்றவர்களையோ அவர்கள் அறுக்க மாட்டார்கள். கடத்தி அறுத்து அதை கொன்று பிறகு சாப்பிட மாட்டார்கள். கையிலே பிடித்துக் கொள்வார்கள். ஆடாக இருந்தாலும் கோழியாக இருந்தாலும் கையிலே பிடித்துக் கொள்வார்கள். இந்த கையை வைத்து கொண்டு அடிப்பார்கள், வெட்டுவார்கள். அதாவது அவர்கள் சிங்கமா, நாங்களாம் சிங்கத்தை போன்றவர்கள் வேட்டையாடித்தான் சாப்பிடுவோம். அப்படி கழுத்தை அறுப்பது கொலையாகுகிறார்கள். வேட்டை என்பது வேறு, கொலை என்பது வேறு. அப்படி கழுத்தை அறுத்து சமைத்ததாக சாப்பிட மாட்டார்கள். அதை ஹலால் என்பார்கள். அவர்கள் ஹலாலி என்று சொல்வார்கள், ஹலால் என்பார்கள். அதுபோல் அவர் சிங்கம் என்பதால் வேட்டையாடித்தான் சாப்பிடும். அதுபோல் மிருகங்கள் பெரும்பாலும் வேட்டையாக சாப்பிடுமே தவிர ஏற்கனவே இறந்து போன பண்டங்களை அவைகள் சாப்பிடாது. ஆகவே கரடி அப்படியே போய்விட்டது. இல்லை இறங்கி வந்தான். அவன் கேட்டான், தம்பி நண்பா, கரடி உன்னிடம் என்ன கூறி என்று கேட்டான். அப்படி அவன் சொன்னான், ஆபத்து காலத்திலே உதவாத நண்பனை நம்பாதே என்று சொன்னது என்று அவனிடம் இருந்தவன் பிரிந்து போய்விட்டான். இப்படியாக அந்த கதையை நான் என்ன சொல்கிறேன் என்றால், கூடா நட்பு கேடா முடியும். அதே போல் இன்னொரு குட்டி கதை. ஒரு தவளையும் எலியும் இருந்தான். எலி அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் வீட்டிலே வலை கட்டி இருந்தது. பக்கத்திலே அந்த ஆறு, அங்கே ஆற்றிலே தவளை, தண்ணியிலே உள்ள தவளை இருக்கும் அல்லவா இருந்தது. இரண்டும் பேசிக்கொண்டன. ஆஹா, நாங்கள் நண்பர்களாக இருக்கலாமே, ஒன்றாக இருக்கலாமா? ஆனால் முடியாது அல்லவா? ஏனென்றால் எலி வெளியே சுற்றி கொண்டிருக்கோம், தவளை நீருக்குள்ளே இருக்கும் இல்லையா? ஆனால் சொல்லுது, நாம் ரெண்டு பேரும் கயிற்றை கட்டிக்கொள்வோம், கயிறால் ஒருத்தர் காலை மரத்தை கட்டிக்கொள்வோம், ஒன்றாக இருக்கலாம் என்று சொல்லி இரண்டும் காலை கட்டிக்கொள்ளலாம். ஒரு நாள் திடீரென்று இரண்டும் வெளியே இருக்கின்ற பொழுது, நீருக்கு வெளியே இருக்கின்ற பொழுது மேலே உள்ள ஒரு பருந்து வந்தது. பருந்து இரட்டையும் பார்த்தது, தவளையும் பார்த்தது. இந்த பக்கம் பாம்பு வந்தது. பாம்புக்கு தவளை எதிரி, அதே போல் எலிக்கு அந்த பருந்து எதிரி வந்தது. அந்த பருந்து வந்தது, அந்த எலியை கவி பிடித்தது. இப்படி தூக்கின்ற பொழுது அது தவளையும் மேலே போனது.
எலியும் மேலே போனது, தவளையும் கயிறு கட்டுக்கலைவா அதுவும் மேலே ரெண்டுமே அந்தரத்திலே தொங்கின பொழுது நீரை விட்டு வெளியே வந்தால் தவளை இறந்து விடும். ஆக வெளியே வந்தனாலே தவளை இறந்து விடுகிறது, எலி அந்த மருந்துக்கு இரையாகிறது. ஆகவே இந்த கூடா நட்பு என்ன வந்தது? கேடாய் முடிந்தது. இதற்கும் கேடாய் முடிந்தது, அதற்கும் கேடாய் முடிந்தது. இந்த கதையை சிறுகதையாக இருந்தாலும் கூடா நட்பு கேடாய் முடியும் என்ற கருத்துக்கு மிக சிறந்த உதாரணமாகும். இப்படியாக நாம் நல்லவர் எவரோ அவரோடு சேர வேண்டும். நீங்கள் மத்தியமாக படிக்கின்ற மாணவர்கள் படுத்திருப்பீர்கள். சங்கதி காப்பல் என்று ஒரு கவிதை, சங்கதி காப்பல் என்று ஒரு கவிதை. அதில் என்ன சொல்கிறார்? பண்டித் கி சங்கத்தி கர்னே சே மூர்க்கதா தூர் ஹோ ஜாதி. ஞானோடம் சேர்ந்தால் நம்முடைய அறிவீனம் முட்டாள்தனம் அகன்று விடும். பர் சாலாகோ கி சங்கத்தி சே புரி சால் ஹே ஆ ஜாதி. தந்திரக்காரர்கள் யாரோ அவர் சேர்ந்தால் நமக்கு கெட்ட பழக்கம் வந்துவிடும். ஆகவே சேரணம் அறிந்து சேர் என்பார்கள். நல்லவரோடு சேர வேண்டும், நல்லவரோடு வாழ வேண்டும், நல்லவரோடு வழங்க வேண்டும். நல்லினத்தாரோடு நட்டல் என்கிறது ஆச்சாரக்கோவை. நல் இனத்தாரோடு நட்டல் என்கிறது ஆச்சாரக்கோவை. அதேபோல் ஒரு திரைப்பட பாடல் கவிஞர் வாலி அவர்கள் புரிந்திருப்பார். அவர் பாடுகிறார், முஸ்தஃபா முஸ்தஃபா டோன்ட் வரி முஸ்தஃபா, காலம் என் தோழில் முஸ்தஃபா. டே பை டே மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பாக, மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பாக அழகான வார்த்தை போடுறாங்க. ஆங்கில வார்த்தை பயன்படுத்திக்கிறார். மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப்பா. ஃப்ரெண்ட்ஷிப் மூழ்காது, உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு என்பது மூழ்காது. அதே போல் கவியரசர் பாடுகிறார். நான் நிற்கிறேன்னு சொன்ன மாதிரி, ரஹீம் சொன்ன மாதிரி, பாலை குடிக்கிறது, இசை கேட்கறது, ராக சுண்ணத்தை பய பேத்தகை. இசை கேட்கிறது, பாலும் குடிக்கிறது. ஆனால் சாம்பு சகஜ் தரிக்காய், இயல்பாகவே அது விஷத்தையே கொடுக்கிறது போல. ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய். கவியரசருடைய பாட்டு படு வரிகள். ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி மறந்தாய். ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாய், பால் உண்ட சுவை மாறும் முன்னே நன்றி மறந்தாய். வஞ்சமற்ற தொண்டருக்கே வஞ்சனை செய்தாய், வஞ்சமற்ற தொண்டருக்கே வஞ்சனை செய்தாய். அவர் பிஞ்சு மகன் நெஞ்சனுக்கே நஞ்சு கொடுத்தாய், அவர் பிஞ்சு மகன் நெஞ்சனுக்கே நஞ்சு கொடுத்தாய். ஆக எவ்வளவு நாம் செய்தாலும் கூட பாம்பானது விஷத்தையே கொடுக்கும் என்ற கருத்துத்தான் இங்கே கவியரசருடைய பாடல் நமக்கு புறப்படுத்துகிறது. அப்படியாக நாம் நம்முடைய வாழ்விலே நல்ல மக்களோடு சேர வேண்டும், நலவோடு வாழ வேண்டும், நலவோடு பழக வேண்டும். மகான்களை நம்முடைய அதான் சத்சங் என்று பெயர். தலைப்புக்கு தான் சத்சங். சத்சங் மூலமாக ஒன்றுமே இல்லாதவர்கள் கூட, முட்டாள்கள் கூட ஞானியாவர்கள். எப்படி நான் நேற்றைய பதிவு சொன்னேன், நாரதருடைய சத்சங் இருந்தாலே கொள்ளைக்காரன் ரத்னாகர் வால்மீகி ஆனார். கபீர்தாஸ், துளசிதாசர் தாய் தந்தை யாரும் இல்லாத காரணத்தினாலே இருந்தாலும் கூட நரஹரிதாஸ் என்ற ஒரு சிறந்த குரு கிடைத்ததால் அவர் ஞானியானார். இப்படி நல்லவரோடு சேர வேண்டும், நல்லவரோடு வாழ வேண்டும். अच्छे लोगों से मिलना चाहिए, अच्छे लोगों से रहना चाहिए, बुरे लोगों से दूर रहना चाहिए. ये तत्व आज के लिए आज का सिद्धांत है, आज का उद्देश्य है, आज का धर्म है. इसके साथ आपसे मेरी प्रार्थना है कि आने वाले दिनों में उत्तर भारत से तमिलनाडु आकर जगह जगह काम करने वाले उत्तर भारतीय लोगों के लिए
हिंदू लोगों के लिए तमिल सिखाने की योजना हमने शुरू की है। उसको शुरुआत करने वाले हैं जो यहाँ पर तमिल नाडु में कारखानों में, होटल में, जहाँ कहीं भी काम हो वहाँ काम करते हैं। उन उत्तर भारत के लोगों से मेरी प्रार्थना है कि आप हमारी यूट्यूब चैनल में सब्सक्राइब करें, चंदादार बने और लाभ उठावें। हम लगातार आपके लिए शुरू से बेसिक तमिल, बेसिक हिंदी, बेसिक इंग्लिश, बेसिक तमिल आपको सिखाएंगे ताकि आपको यहाँ रहने में, व्यवहार करने में, बाहर आने में, जाने में किसी प्रकार का अड़चन ना मिले। इसी उद्देश्य के साथ मैं शुरू करने वाला हूँ। आप सब लोग से प्रार्थना है कि आप इसमें शामिल होवें और हमें सहयोग दें और हमारी सेवा को प्रोत्साहित करें। इसी आशा के साथ आज का कार्यक्रम समाप्त करना चाहता हूँ। कल एक शिष्य के साथ आपसे मिलने वाला हूँ। तब तक के लिए आप सुविधा लेने वाला आपका सेवक आर सुंदर राजन। धन्यवाद। जय हिंद।